ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நாங்கள் மீ மார்க்கெட்டுக்கு போனேன். எர்லி மார்னிங்கே கிளம்பிட்டேன். ஆனால் நேற்று சண்டேயாக இருக்கனால ஒரு வேளை மீ மார்க்கெட்டில் நல்ல சேல்ஸாக இருக்கும். சண்டே அதனால மீனெல்லாம் கம்மியாக இருக்கும். அதனால கொஞ்சம் எர்லி மார்னிங்காக கிளம்பிட்டேன். அங்கே போனதும் எங்களுக்கு வந்து சங்கரா, அப்புறம் வந்து விலா மீன், அப்புறம் டாம் பவுல், இந்த மூணு மீனும் தான் நாங்கள் வாங்கினேன். ஒவ்வொரு கிலோ தான் வாங்கினேன். அப்புறம் அங்கே தான் மீனெல்லாம் வெட்டி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாலும் நம்ம வீட்டில் வந்து நல்லவண்ணம் ஒரு டீப் க்ளீனிங் எல்லாம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி மதியம் குழம்புக்கு விலா மீன் தான் நான் எடுத்தேன். எனக்கு வந்து சின்ன விலா மீன் தான் கிடச்சேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த விலா மீன். அது சின்ன மீனாக இருக்கனால நான் குழம்புக்கு எடுத்துகிட்டேன். பாக்கி ஃப்ரை பண்ணதுக்கும் எடுத்துகிட்டு பாக்கி மீனெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இனி வந்து விலா மீன் குழம்புக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்குது. விலா மீன் குழம்பு எப்பயும் நான் குழம்பு வைக்கணும் அதே ஸ்டைலில் தான் நான் மீன் குழம்பு வைக்கிறேன். கொஞ்சம் மாற்றி வச்சா எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது. மீன் குழம்பு ரெடி பண்ணதுக்கு முன்னாடி நான் வந்து மீன் ஃப்ரை பண்ணதுக்கு மசாலையெல்லாம் புரட்டி வச்சுட்டேன். இந்த மாதிரி வச்சுட்டா மசாலையெல்லாம் நல்லா பிடிக்கும். நம்ம குழம்பு ரெடி ஆகி தாளிப்பெல்லாம் கொடுத்து அதே டைமில் நமக்கு மீனும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அப்போ நமக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் வந்து டாம் பவுல் ஃப்ரை பண்ணதுக்கு ரெடியாக்கி வச்சிட்ருக்கு. என்னோடய ஹஸ்பண்டு இந்த மீன் வந்து ஃப்ரை பண்ணால் சுட சுட 2 பீஸு சாப்பிடுவேன். அவருக்கு வந்து சாப்பாடு கூட சாப்பிட்றதுனேக்காலும் இந்த மாதிரி சூடோடு சாப்பிட்றதுக்கு தான் பிடிக்கும். இப்போ டாம் பவுல் ஃப்ரை பண்ணிவிட்டேன். நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இனி ஒரு தாளிப்பு தான் கொடுக்கணும். இனி டாம் பவுல் வறுத்ததுக்கப்புறம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நான் வந்து சங்கரா, அப்புறம் வந்து விலா மீனில் குழம்பு வைக்க வாங்கினேன். அதில் 2-3 பீஸ் எடுத்திருந்தேன். அதனால் அதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதனிட நான் வந்து என் பெரிய பொண்ணுக்கு குக்கரில் சாப்பாடு வச்சுட்டேன். அவளுக்கு சூடோட சாப்பாடு தான் பிடிக்கும். அதனால் வச்சுட்டேன். என்னோடய ஹஸ்பண்டு வந்து நேற்று வச்ச பிரியாணி எடுத்து சூடு பண்ணி அவர் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மத்தியானம் லஞ்சுக்குள்ளே எல்லாமே ரெடி ஆயிடுச்சு.